தாம்பத்திய பந்தம் பார்ட் 2. பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்டு கல்பனாவுக்கும் நவீனுக்கும் திருமணம் நடக்கிறது. தம்பதிகள் இருவரும் சந்தோஷமாக இருந்தாலும் ஏனோ தெரியவில்லை, கல்பனாவுக்கு தாம்பத்திய உறவில் நாட்டம் இல்லை. இதை சரி செய்வதற்காக மனநல மருத்துவரிடம் அவளை அழைத்து செல்கிறான் நவீன். டாக்டர் போட்ட ஊசியால் மெல்ல மெல்ல சுயநினைவை இழந்து கொண்டிருந்தாள் கல்பனா. அதே சமயத்தில் அவளுடைய ஆழ்மனது விழித்து கொண்டது. அவளை அறியாமலேயே டாக்டர் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்லி கொண்டிருந்தாள். ரிலாக்ஸ் கல்பனா, ஏன் உங்களுக்கு ஹஸ்பண்ட் கூட செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கப்ப மட்டும் ஒருவித பய உணர்வு ஏற்படுது என்று டாக்டர் கேட்க, எனக்கு ஆண்களை பார்த்தாலே பிடிக்கல, அவங்க பெண்களை வேட்டையாடுற மிருகங்கள், நான் யாரையும் நம்ப மாட்டேன் என்று அவள் கூற, அவள் ஆழ்மனதில் உள்ள பயத்தை கண்டறிய அடுத்த கேள்வியை கேட்கிறார் டாக்டர். ஏன் கல்பனா, என்ன ஆச்சு, எப்படி உனக்கு இந்த எண்ணம் உருவாச்சு? பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாள் கல்பனா. அப்போ எனக்கு 18 வயசு. நான் ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு. என்னோட ஊர் ஒரு கிராமம். என்னதான் கிராமமாக இருந்தாலும் எங்கள் வீடு 3 பெட்ரூம், பெரிய ஹால், அழகான கிச்சன்னு ஊரில் முதல் வீடாக பிரம்மாண்டமாக இருக்கும். அப்பா அப்புறம் எனக்கு ஒரு அக்கா இருந்தாங்க. அம்மா நான் பிறக்கும் போதே இறந்துட்டாங்க. பாட்டி தான் எல்லாமுமா இருந்து எங்களை வளர்த்தாங்க. அவங்களும் கொஞ்சம் நாளைக்குள்ள இறந்து போயிட்டாங்க. அப்புறம் அப்பா தான் எங்களை வளர்த்தாரு. இருக்கிற 5 ஏக்கர் நிலத்துல அப்பா விவசாயம் பண்ணிட்டு இருந்தாரு. அக்காவுக்கும் எனக்கும் ஒரே வயசு தான் வித்தியாசம். அவ பிறந்த அடுத்த வருஷமே நானும் பிறந்துட்டேன். நாங்க 2 பேரும் பக்கத்து டவுன்ல இருந்த கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல தான் +2 வரைக்கும் படித்தோம். அக்கா பேரு கீர்த்தனா. படிப்புல சுமார், ஆனா செம்மையா டான்ஸ் ஆடுவா. அவளுக்கு டான்ஸ்னால் உயிர். இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ்லாம் போடுவா. அவளுக்கு இன்ஸ்டாகிராமில் 5000 ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. கொரோனா லாக்டவுனில் ஆன்லைன் கிளாஸ் இருந்ததுனால எனக்கும் அக்காவுக்கும் சேர்த்து அப்பா ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்துருந்தாங்க. அதில் தான் அக்கா இந்த ரீல்ஸ் போடுறதெல்லாம் கற்றுக்கிட்டா. நான் அப்படியே அக்காவுக்கு ஆப்போசிட். ரொம்ப நல்லா படிப்பேன், ஸ்கூல் டாப்பர். ஆனால் ஸ்போர்ட்ஸு, டான்ஸு எதுவுமே எனக்கு செட் ஆகாது. அந்த வருஷம் எங்கள் ஸ்கூலில் நடந்த சுதந்திர தின விழாவில் அக்கா டான்ஸ் காம்படிஷனில் சேர்ந்துருந்தா. அந்த விழாவில் மற்ற ஸ்கூல் பசங்களும் கலந்துக்கிட்டாங்க. அது வரைக்கும் எங்கள் லைஃப் எல்லாம் நல்லபடியாக தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு அக்காவோட நடவடிக்கையில் நிறைய மாற்றம் ஏற்பட்டுச்சு. ஒரு நாள் நைட் ரூமை லாக் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் கதவை திறக்கவே இல்லை. சாப்பிட கூட வரல. நாங்களும் அவள் தூங்கிட்டா போல் காலையில் பார்த்துக்கலாம்னு விட்டுட்டோம். காலையில் அவள் கதவை திறக்கவே இல்லை. அப்பா ஒரு கடப்பாறையை கொண்டு வந்து கதவை உடைச்சு உள்ளே போய் பார்த்ததும் தான் தெரிஞ்சது அவள் உயிரோடவே இல்லைன்னு. தூக்கு மாட்டி தற்கொலை பண்ணிக்கிட்டு இருந்தா. எங்களால் அதை ஏற்றுக்க முடியல. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நாங்கள் கிராமப்புறத்தில் இருந்ததுனால வயசு பொண்ணு, போலீஸ், போஸ்ட்மார்ட்டம் அது இதுன்னு போனால் ஊருக்கு கெட்ட பேர் ஆகிடும். அதுவும் இல்லாமல் உடம்ப கூறு போட்டு கொடுத்துருவாங்க, புள்ள ஆத்மா சாந்தி அடையாது அப்படின்னு 4 பேர் 4 விதமாக பேசினதும் அப்பாவும் சரின்னு சொல்லிட்டாரு. அக்காவை அம்மாவோட கல்லறைக்கு பக்கத்துலேயே புதைச்சிட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் என்னால் சரியாக சாப்பிடவும் முடியல, தூங்கவும் முடியல. எங்கே பார்த்தாலும் அக்கா நின்றுட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். தனியாக இருக்க ரொம்ப பயமாக இருந்துச்சு. எப்பயும் அப்பா கூடவே இருப்பேன். ஒரு நாள் வீட்டில் யாரும் இல்லை. அப்பா தோட்டத்தில் இருந்தார். அக்காவோட ஃபோன் ரொம்ப நேரம் ரிங் ஆகிட்டே இருந்துச்சு. அது புது நம்பராக இருந்ததுனால நான் ஃபோன் அட்டன் பண்ணலை. அப்பவும் விடாமல் திரும்ப திரும்ப கால் வந்துட்டே இருந்துச்சு. மனசில் தைரியத்தை வரவழைச்சிட்டு கால் அட்டன் பண்ணேன். எதிர்முனையில் ஒரு பையன் பேசினான். என்ன கீர்த்தனான்னு அக்கா பேரை சொல்லி, உனக்கு பயம் விட்டு போச்சா? வாட்ஸ்அப்பில் நான் அனுப்பின ஒரு மெசேஜை கூட பார்க்கல? நாளைக்கு ஷார்ப்பாக 10 மணிக்கு வழக்கமாக சந்திக்கிற அந்த பழைய பில்டிங்க்கு வந்துடுன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டான். எனக்கு ரொம்ப பயமாகவும் பதட்டமாகவும் இருந்தாலும் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக புரிஞ்சிடுச்சு. அக்காவோட சாவில் ஏதோ மர்மம் இருக்குன்னு. உடனே அவளுடைய வாட்ஸ்அப் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தேன். அதில் இருந்த வீடியோவெல்லாம் பார்த்து நான் ஷாக் ஆகிட்டேன். அந்த வீடியோவில் யாரோ ஒரு சிலர் அவளுடைய துணிகளை பிடிச்சி இழுத்து கெட்ட கெட்ட வார்த்தைகளால் திட்டி பலாத்காரம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் இருக்கிற மெசேஜ் எல்லாம் படிக்க ஆரம்பித்தேன். அப்போ தான் எனக்கு நிறைய விஷயம் புரிஞ்சுது. அஸ்வின்னு ஒருத்தன் அக்காவை கடைசியாக நடந்த டான்ஸ் ப்ரோக்ராமில் பார்த்துருக்கான். உங்கள் டான்ஸ் சூப்பர் அது இதுன்னு சொல்லி அவகிட்ட ஃபோன் நம்பர் வாங்கியிருக்கான். அதுக்கப்புறம் அவளுக்கு டான்ஸிங் ரொம்ப பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனுடைய சொந்தக்காரங்கெல்லாம் பெரிய பெரிய டிவி சேனலில் இருக்காங்கன்னு உனக்கு அதில் டான்ஸிங் ப்ரோக்ராமில் வாய்ப்பு வாங்கி தரணும் பொய் சொல்லி அவளை அவனோட இடத்துக்கு வர வச்சிருக்கான். அந்த இடத்துல அஸ்வினும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து அக்கா கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் அதை வீடியோ எடுத்திருக்காங்க. அந்த வீடியோவை வச்சு அக்காவை பிளாக்மெயில் பண்ணி அடிக்கடி அவளை அப்யூஸ் பண்ணியிருக்காங்க. பாவம், அவள் இந்த கொடுமையை யார்கிட்டையும் சொல்ல முடியாமல் தற்கொலை பண்ணிக்கிட்டா. இவனுங்களை சும்மா விட்டா இதே மாதிரி நிறைய பொண்ணுங்களுடைய வாழ்க்கையை சீரழிச்சிடுவாங்கன்னு தோணுச்சு. அப்பா கிட்ட சொன்னால் இந்த வீடியோலாம் வெளியே வந்தால் நம்ம குடும்பத்துக்கு தான் அவமானம், அந்த வீடியோ எல்லாத்தையும் டெலீட் பண்ணிவிடு, இதோட விட்டுடலாம்னு சொல்லிட்டாரு. ஆனால் என்னால் சும்மா இருக்க முடியல. நானே போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணேன். போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கும்போதே திரும்பவும் அந்த நம்பர்லேருந்து கால் வந்துச்சு.
நான் போலீஸ்கிட்ட திரும்பவும் அந்த நம்பர்லேருந்து கால் வந்ததை காட்டினேன். அவனுங்களை கையும் களவுமாக பிடிக்கிறதுக்கு இதுதான் நல்ல வாய்ப்பு, நான் சொல்கிற மாதிரி அவங்ககிட்ட பேசுன்னு போலீஸ் என்கிட்ட சொன்னாங்க. நானும் கால் அட்டன் பண்ணி ப்ளீஸ் அக்காவை இதோட விட்டுருங்க, அக்கா பாவம்னு போலீஸ் சொல்லி கொடுத்த மாதிரியே சொன்னேன். எதிர்முனையில் பேசினவன் அக்காவை விட்டுருணுமா, அப்போ நீ வரியான்னு கேட்க நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் போலீஸ் முகத்தை பார்த்தேன். வரேன்னு சொல்லு என்று போலீஸ் சைகை செஞ்சதும் நான் அப்படியே சொல்லிட்டேன். கொஞ்ச நேரம் கழித்து அவன் வர சொன்ன இடத்துக்கு நான் போலீஸ் குரூப்போடு போனேன். நீ உள்ளே போய் ஒரு 5 நிமிஷம் மட்டும் சமாளிச்சுட்டு அவங்க உங்ககிட்ட பிரச்சனை பண்ண ஆரம்பித்ததும் காப்பாற்றுங்கன்னு கற்று நீ சிக்னல் கொடுத்ததும் நாங்கள் உள்ளே வந்துடுறோம்னு சொன்னாங்க போலீஸ். எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. இருந்தாலும் போலீஸ் இருக்கிற தைரியத்தில் போனேன். அந்த இடத்துக்கு போய் கதவை தட்டினதும் ஒரு பையன் கதவை திறந்தான். உள்ளே நுழைஞ்சதும் ஒரே சிகரெட் நாத்தம். என்னை பார்த்ததும் ஒருத்தன், மச்சி நாட்டுக்கோழி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொன்னியே, இப்போ நாட்டுக்கோழி பிரியாணியே நம்மளை தேடி வந்திருக்கு பாத்தியான்னு ஒருத்தன் சொல்ல, ஆஹா என்ன கட்ட இவளை 1 மாதத்துக்கு வச்சு செய்யணுண்டான்னு இன்னொருத்தன் சொல்ல, அவங்க பேசுகிற பேச்சிலேயே புரிஞ்சுக்கிட்டேன் அவனுங்க மனுஷங்களே கிடையாது, வெறி பிடிச்ச மிருகங்க அப்படின்னு. 5 பேரும் என்னை சுற்றி நின்றுக்கிட்டு என்னை வெறிச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. ப்ளீஸ் விட்டுருங்க, அந்த வீடியோலாம் டெலீட் பண்ணிடுங்க, அக்கா என்ன பாவம் பண்ணா, அவளை அநியாயமாக கொன்னுட்டீங்களேன்னு நான் சொல்லிட்டு இருக்கும்போதே என்னடா இவ புதுசாக கதை விடுறான்னு ஒருத்தன் சொல்ல, இன்னொருத்தன் மச்சான் அஸ்வின் இவ ஏதோ பிளான் பண்ணி தான் வந்திருக்கா, எதையாவது சொல்லி நம்மளை எல்லாம் பயமுறுத்தி வீடியோஸை டெலீட் பண்ண வச்சிடலாம்னு. நிஜமாவே அக்கா தற்கொலை பண்ணி செத்துட்டா, நீங்கெல்லாம் ஜெயிலுக்கு போக போறீங்க, நான் உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கும்போதே ஏளனமாக சிரிச்சுக்கிட்டே, ஜெயிலா நானா, நாம யாருன்னு தெரியல இவளுக்கு அப்படின்னு ஒருத்தன் சொன்னான். அவன் தான் அஸ்வின்னு புரிஞ்சுக்கிட்டேன். அவன் வேகமாக வந்து நான் எதிர்பார்க்காத நேரத்தில் என் வாயில் பிளாஸ்டரை ஒட்டிட்டு என் துப்பட்டாவை இழுத்து என் கைகளை பின்பக்கமாக கட்டிட்டான். எனக்கு திக்குன்னு ஆயிடுச்சு. நான் சிக்னல் கொடுத்தாதான் போலீஸ் வருவாங்க, இப்போ என் வாயை அடைச்சிட்டானுங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, ஒரே குழப்பமாகவும் பயமாகவும் இருந்துச்சு. நான் அங்கேருந்து ஓடி போய் என் காலால் கதவை உதைச்சேன். என்னென்னமோ பண்ணேன், என்னால் முடியலை. ஹே கதவை திறங்கடா பொறுக்கீங்களா, அந்த பொண்ணை விட்டுருங்க, நாங்கள் போலீஸ்னு வெளியே இருந்து ஒரு குரல் வந்துச்சு. அவனுங்க கொஞ்சம் கூட பயப்படல. மச்சி எல்லாம் இவளோட வேலை தான்டா, இவளை சும்மா விடக்கூடாதுன்னு ஓங்கி என்னோட வயிற்றில் அவன் உதைச்சதும் நான் கதி கலங்கி போயிட்டேன். என்னால் வலி தாங்க முடியல. இப்போ நீங்களா திறக்கிறீங்களா இல்லை கதவை உடைச்சிட்டு உள்ளே வரட்டுமான்னு போலீஸ் வெளியிலேருந்து கத்திட்டு இருக்கும்போதே அவங்க எல்லோரும் சேர்ந்து என்னோட துணியெல்லாம் கிழிச்சு என் மேலே விழ என்னால் மூச்சு கூட விட முடியல. ஒரு 5 நிமிஷத்தில் போலீஸ் கதவை உடைச்சி உள்ளே வந்துட்டாங்க. ஆனால் அந்த 5 நிமிஷத்துக்குள்ளே நான் நரக வேதனையை அனுபவிச்சிட்டேன். போலீஸ் உள்ளே வரும்போது நான் அரை நிர்வாணமாக இருந்தேன். ஒரு லேடி போலீஸ் என்னோட கைகளில் போட்டிருந்த கட்டை கழட்டி விட்டு அங்கேருந்து ஒரு துண்டை எடுத்து என் மேலே போத்திட்டு, சில நிமிஷத்துலேயே ஒரு பொண்ணை இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னா இவனுங்க எப்பேற்பட்ட மிருகங்களா இருப்பாங்க அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. நான் அதுல இருந்து தப்பிச்சிருந்தாலும் அந்த சம்பவம் என்னோட மனசுல ஆழமா பதிஞ்சிடுச்சு. ஆண்கள்னாலே பெண்களை வேட்டையாடுற வெறி பிடிச்ச மிருகம் அப்படின்ற மனநிலை எனக்கு உருவாயிடுச்சு. என்னால அதுல இருந்து மீண்டு வர முடியல. ஆனாலும் அந்த மிருகங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டோம், அக்காவோட சாவுக்கு நீதி கிடைச்சிடுச்சுன்னு நான் கொஞ்சம் நிம்மதியா இருந்தேன். அந்த நிம்மதி கொஞ்ச நாள் கூட நீடிக்கல. திடீர்னு ஒரு நாள் அதே நம்பர்ல இருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டி அப்படின்னு. எனக்கு தூக்கி வாரி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஒரு பக்கம் இவன் தான் ஜெயிலில் இருக்கானே, அப்புறம் எப்படி மெசேஜ் அனுப்ப முடியும்னு குழப்பமா இருந்துச்சு. உடனே நான் இதை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தேன். அப்போதான் தெரிஞ்சது அந்த அஸ்வின் தமிழ்நாட்டிலே ஒரு பணக்கார வீட்டு பையன், அவனோட அப்பா ஒரு பெரிய அரசியல்வாதி அப்படின்னு. நான் நியூஸ் பேப்பர் இன்டர்நெட்னு எவ்வளவோ தேடி பார்த்தேன். இந்த விஷயம் ஒரு நியூஸாக கூட வெளியே வரல. ஒரு சாதாரண மிடில் கிளாஸில் பிறந்த கிராமத்து பொண்ணு, என்னால் என்ன பண்ண முடியும், என் தலையெழுத்து அவ்வளோதான்னு விட்டுட்டேன். தொடர்ந்து அந்த நம்பர்லேருந்து என் ஃபோனுக்கு மெசேஜ் வந்துட்டே இருந்ததுனால நான் ஃபோனை உடைச்சிட்டேன். ஃபோனே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். கொஞ்ச நாள் காலேஜ் வீடுன்னு வாழ்க்கை அப்படியே போயிடுச்சு. காலேஜ் எல்லாம் முடிஞ்சு கேம்பஸில் வேலை கிடைச்சிது. இருந்தாலும் வெளியே போக பயமாக இருந்துச்சு. ஒரு 6 மாதம் வீட்லேயே இருந்தேன். ஒரு நல்ல வரன் வந்திருக்கிறதா சொல்லி கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு அப்பா சொன்னார். எனக்கு கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லைப்பா, நான் நம்ம வீட்லேயே உங்கள் கூடவே இருந்துடுறேன்னு அப்பா கிட்ட நான் சொன்னதும், எனக்கு வயசாயிடுச்சுமா, பிபி சுகர் எல்லாம் வந்துடுச்சு, திடீர்னு நான் செத்துட்டா உன்னை யார் கரை சேர்த்துறது, தயவு செஞ்சு ஒத்துக்கமா. நான் நல்லா விசாரிச்சு பார்த்துட்டேன். மாப்பிள்ளை ஒரு பெரிய மசாலா கம்பெனியில் நல்ல வேலையில் இருக்காரு, சிகரெட்டு தண்ணின்னு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை அப்படின்னு அப்பா வற்புறுத்தினால இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். கல்பனா தன்னை அறியாமல் மயக்க நிலையில் இருந்த போதிலும் இதையெல்லாம் சொல்லும்போது அவள் கண்களில் கண்ணீர் கரை புரண்டு ஓடியது. ரிலாக்ஸ், எமோஷன் ஆகாதீங்க என்றவாறு கல்பனா சொல்லிய அனைத்தையும் ரெக்கார்ட் செய்து கொண்டார் டாக்டர். உடனே நவீனை உள்ளே வர சொன்ன டாக்டர் நவீனிடம் ரெக்கார்ட் செய்த அனைத்தையும் போட்டு காட்டினார்.
இதனால தான் அவங்களுக்கு ஆண்களை பார்த்தாலே பயமும் வெறுப்பும் வருது. தொடர்ந்து அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்தா எல்லாம் சரியா போயிடும் என்று டாக்டர் கூற, உடனே நவீன், இதெல்லாம் உங்ககிட்ட கல்பனாவே சொன்னால டாக்டர் என்று கேட்டான். அதற்கு, ஆமா, ஆனா இதெல்லாம் என்கிட்ட சொன்னது அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது. மயக்கம் தெரிஞ்ச பின்னாடி இதெல்லாம் ஒரு கனவு மாதிரி தான் அவங்களுக்கு இருக்கும் என்றார் டாக்டர். நான் இப்ப அவளை பார்க்கலாமா என்றார் நவீன். தாராளமா, ஆனா அவங்க இப்ப மயக்க நிலையில இருக்காங்க. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தான் சுயநினைவுக்கு வருவாங்க என்று டாக்டர் கூற, சரிங்க டாக்டர் என்றவாறு அங்கு மறைக்கப்பட்ட திரைக்கு பின்னால் மயக்க நிலையில் இருந்த கல்பனாவை காண சென்றான் நவீன். அருகில் சென்றவன் அவளை பரிதாபமாக பார்த்தவாறு, மனசுக்குள்ள இவ்வளவு பாரத்தை சுமந்துட்டு இருந்தியா அம்மு என்று தன் ஆசை மனைவியின் நெற்றியில் முத்தத்தை பதித்து அன்பை வெளிப்படுத்தினான். மயக்க நிலையில் இருந்த கல்பனா, ஐ எம் சாரி மாமா, என்னை மன்னிச்சிடுங்க என்று தன்னை அறியாமலேயே முனகி கொண்டிருக்க, ஏனோ தெரியவில்லை, கண் கலங்கியவாறு, நீதாண்டி அம்மு என்னை மன்னிக்கணும் என்று மனதில் சொல்லி கொண்ட நவீன் பாக்கெட்டில் இருந்த கைபேசி ஒலிக்கவே யார் என்று பார்த்தான் நவீன். அஸ்வின் என்று தெரிய வந்ததும் கோபமாய் வந்தது அவனுக்கு. இருந்தாலும் அழைப்பை ஏற்று பேசினான். என்ன புது மாப்பிள்ள, லைஃப் எல்லாம் எப்படி போகுது என்று அஸ்வின் கேட்க, எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு, உனக்கு என்ன வேணும் என்றான் நவீன். என்ன பேச்சு ஒரு மார்க்கமா இருக்கு என்று அஸ்வின் கூறவே, நீ யாரு, எப்பேற்பட்ட பொம்பளை பொறுக்கி எல்லாம் எனக்கு தெரியும் என்றான் நவீன். ஓஹோ, எல்லாத்தையும் சொல்லிட்டாளா உன் அம்மு என்று அஸ்வின் கூறவே, சி போன வைடா பொறுக்கி ராஸ்கல் என்று அழைப்பை துண்டித்து விட்டான் நவீன். சிறிது நேரம் கழித்து கல்பனாவுக்கு மயக்கம் தெளிந்தவுடன் டாக்டர் எழுதி கொடுத்த மாத்திரைகளை வாங்கி கொண்டு இருவரும் வீட்டிற்கு சென்றனர். கதை தொடரும். நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கு, சப்ஸ்கிரைப், கமெண்ட் எல்லாம் தான் எனக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கும். அடுத்த பார்ட் நான் சீக்கிரம் போடணும்னா நீங்கள் எதுவும் செய்ய வேணாம். வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. அப்புறம் கதையில் ஏதாவது மாற்றத்தை கொண்டு வரணும்னா கமெண்ட் மூலமாக எனக்கு தெரியப்படுத்துங்க. இதுவரை ஆதரவு அளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் கோடான கோடி நன்றி உறவுகளே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.